ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 8 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதிரி மூடிகள்லாம் உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா வந்து 2 டப்பா எடுத்திருக்கேன். அதோடைய பேக் சைடில் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த சர்க்கிள் ஷேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டேன். 2 பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மூடி ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பாக்ஸுடைய மூடி கிடையாது, வேறு பாக்ஸுடைய மூடி செட் ஆகாது. ஸோ இதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாக்ஸ் கூட சேர்த்து ஒட்டி விட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸுடைய அடிப்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 2 பாக்ஸையுமே நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஓல்டு கிளாத்லேருந்து நான் வந்து லேஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக மேலே வந்து லைட்டாக மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டாங்க. அடுத்தது இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆர்கனைசரில் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாக்ஸுடைய மேல் பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஒட்டிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன கரண்டிகள்லேருந்து பெரிய கரண்டி வரல எல்லாத்தையுமே வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பாக்களை அழகாக வந்து ஒரு ஆர்கனைசராக நம்ம ரெடி பண்ணி கரண்டிகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. பழைய கேலண்டர் அட்டை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டைகளை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கேலண்டர் அட்டைக்கு மேலே ஒரு அட்டைக்கு மேலே ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு அட்டைக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் இந்த மாதிரி கயிறு எடுத்திருக்கேன். இது வந்து லெக்கின்ஸ்லேருந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட நைலான் கயிறு லெங்க்த்தாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை சரடாக இருந்தால் கூட ஓகே தான். ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான கயிறு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயிறை வந்து நான் கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த அட்டையுடைய கார்னரில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லெங்க்த்தாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இன்னொரு கயிறை அந்த அட்டையோட இன்னொரு கார்னரில் கட்டி விட்டுட்டேன். நம்ம கீழே கட்டணும் இல்லைங்களா, அந்த கயிறை தான் வந்து மேலேயும் வந்து சேர்த்து கட்ட போகிறோம். ஸோ அந்த கயிறை இன்னொரு கேலண்டர் அட்டையை அந்த அட்டைக்கு மேலே வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக 4 கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை வந்து மேலே இருக்கக்கூடிய அட்டையுடைய 4 கார்னர்லையும் நான் கட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட்டி இருக்க கயிறுகளை இந்த மாதிரி விண்டோவில் வந்து நான் ஹேங் பண்ணி விட்டுட்டேங்க. மேலே இருக்க அட்டையை மட்டும் நம்ம கட்டினா போதும் விண்டோவில். கீழே இருக்க அட்டை வந்து அது தானாகவே வந்து நம்ம கயிறு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதிலே ஹேங் ஆகிக்கும். இப்போ நம்ம இதில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து புக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப அதிக அளவுக்கு புக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த விண்டோ சைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெங்க்த்துக்கே நீங்கள் மரப்பலகையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து இந்த மாதிரி விண்டோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட நீங்கள் நைலான் கயிறு போட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சுலபமாக வந்து தேங்காவை வந்து நம்ம எப்படி வந்து தனியாக ஓட்டிலிருந்து அந்த தேங்காவை ஸ்பிட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடச்சதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கவர்க்குள்ளே போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தேங்காய் வந்து அந்த ஓட்டிலிருந்து சுலபமாக உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பிட் ஆகி வந்துடும். நம்ம இந்த மாதிரி தேங்காய் நோன்றதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கீழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கவருக்குள்ள அந்த தேங்காய் முடிய அப்படியே போட்டுருங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஃப்ரீசரில் உள்ள வச்சிருங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு மூடி வந்து அந்த மாதிரி வச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 டேக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன். ஸோ இந்த தேங்காய் முடியை நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு தண்ணி ஃபுல்லாக வந்து ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த தேங்காவை வந்து எடுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஓட்டிலேருந்து இந்த தேங்காவை எப்படி தனியாக ஈஸியாக அழகாக ஸ்பிட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நோண்டதை வச்சு லைட்டாக வந்து சைடில் மட்டும் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த ஓடு வந்து தேங்காயிலிருந்து அழகாக வந்து ஸ்பிட் ஆகி வந்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் எதுவுமே பண்ணல, லைட்டாக வந்து எடுத்து விட்டேன். ஃபுல்லாக வந்து தேங்காய் வந்து அழகாக வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி சில பேர் வந்து அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தேங்காவும் கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு. தேங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டிலிருந்து தனியாக ஸ்பிட் பண்ணி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னும் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. லெகின்ஸை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோப் மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள், கட் பண்ணிட்டு நல்லா இழுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரோப் மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரே மாதிரி லெங்க்தாக இருக்கக்கூடிய 3 ரோப் எடுத்துக்கோங்க. அந்த ரோப்புடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. டைட்டாக பெரிய அந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பின்னல் மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தலைலாம் சீவும்போது பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் இதை பின்னி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து மேலே வந்து டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. பின்னி எடுத்து கடைசியாக ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து
11 பீசஸ் வந்து பின்னி எடுத்திருக்கேன். இதனுடைய மேலையும் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பவுலா எடுத்துக்கோங்க. அந்த பவுலை சுற்றி நம்ம பின்னி வச்சிருக்க அந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே இதுக்கு மேலே வந்து ஒட்டி எடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நான் பின்னி வச்சிருக்க அந்த ரோப்பை வச்சு அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பிளாஸ்டிக் டப்பாவுடைய அந்த மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோப்பை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து மேலே கூடிய அந்த நாட்டை கட் பண்ணிட்டு நல்ல பெரிய அளவு ஒட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த ரோப்பை ஒட்டி விட்டாங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அழகாக டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய பவுலுக்கு பதிலாக இந்த மாதிரி அழகாக ஒரு கூட ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. நான் வந்து மார்க்கர் எடுத்திருக்கேங்க. மார்க்கரு, பென்னு, இதனுடைய மூடிகளில் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம பென்னு, மார்க்கர் இதெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இதனுடைய மூடிகள்லாம் கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம துணிலாம் காய வைக்கும் பொழுது துணி காய வைக்கிற கிளிப்புக்கு பதிலாக இந்த மூடிகளை அழகாக இந்த மாதிரி நம்ம கிளிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மூடிகளை இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் பேனா, மார்க்கர் இதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி அந்த மூடிகளை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக கிளிப்புக்கு பதிலாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். துணி காய வைக்கிற கிளிப்பை வந்து காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. கிரைண்டருடைய சில்வர் பிளேட்ஸ்லாம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு அந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி கிரைண்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈர கிளாத்தை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் ஆகுது பாருங்கள். எனக்கு இந்த கிரைண்டருடைய ஒரு சைடில் மட்டும் துரு பிடிச்ச கரை வந்து இருந்துச்சுங்க. அது ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் பேஸ்ட்டுடைய கரைசலை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது க்ளீன் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்போ நீங்கள் மாவு அரைச்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஈர துணியை போட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியை போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஈர துணியை போட்டு தொடச்சிட்டேன். இப்போ நான் வந்து காஞ்சிருக்கக்கூடிய ஒரு துணியை போட்டு சுத்தமாக வந்து தொடச்சி விட்டுருங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கிளாத்தை வச்சு அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த சில்வர் பிளேட்டில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டில் கண்டிப்பாக துரு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விடும்போது நம்மளுடைய கிரைண்டர் வந்து கண்டிப்பாக துரு பிடிக்கவே பிடிக்காதுங்க. டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. பாட்டிலில் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு அடியில் சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதியில் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஊதுவத்தியை வந்து யூஸ் பண்ணி 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து த்ரெட் வந்து கட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதன் வழியாக நம்ம எடுத்துருக்க த்ரெட்டை இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டிலுடைய ஃப்ரண்ட் முன்பகுதியில் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கவர்ஸ்லாம், பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே வச்சோம் நம்ம. ஸோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஜ கஜன்னு இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஆர்கனைசர் செஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கவரை மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவருக்குள்ள இன்னொரு கவர் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறதால கவர்ஸ் வந்து மிஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது டக்குனு அந்த கவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இந்த பாட்டிலுக்குள்ள போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டு அழகாக ஒரு ஆணிலையோ ஏதாச்சும் ஒரு ஹூக் இருக்குங்களா, அதில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது அழகாக எடுத்துக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. டிப்ஸ் நம்பர் 8ல் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.